கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன், சில மாதங்களுக்கு முன் நான் ஒரு செய்தியை தியான இல்லத்திலே கொடுத்தேன். பொருளாதார ஆசி என்கிற தலைப்பிலே கொடுத்தேன். அப்போது அந்த செய்தியானது அநேக மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். அந்த செய்தியை என்னுடைய தேவ ஒளி என்கிற புத்தகத்திலும் போட வேண்டும் என்று தூய ஆவியில் உணர்த்தப்பட்டு போட்டிருக்கேன். அதுவும் போட்டிருக்கிறேன், அது நிறைய படித்திருக்காரு. அப்போது தியானத்தில் பார்க்கிற பொழுது கொஞ்சம் மக்கள், அப்போ பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது ஏறத்தாழ 12,000 மக்கள் படிக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் ஆண்டுடைய திருவிழம் இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை கொடுக்கிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பார்களே, லட்சக்கணக்கான மக்கள் இந்த வார்த்தையை கேட்பார்களே, எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாக உருவாகும் என்று தான் தூய ஆவிலே உணர்த்தப்பட்டு இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்க நான் வந்து இருக்கிறேன். எல்லா மக்களும் ஆண்டுடைய அருளை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் கடவுள் இந்த தொலைக்காட்சியை அமைத்து இந்த நிர்வாகத்தின் வழியாக இப்படிலாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தூய ஆவியான் வந்துகிறதுனாலே இந்த செய்தியை தூய ஆவிலை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆசீர் செல்வம் அளிக்கும். ஆண்டவருடைய ஆசீர் செல்வம் அளிக்கும். அது பொருளாதார ஆசீர் இப்படி பார்க்கிறோம். அந்த வசனங்கள் ஒவ்வொன்று நாம் பார்க்கிற பொழுது நம்மை படைத்த ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும், வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடாது. இல்லைங்களா? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக எப்படியெல்லாம் சொத்துக்களெல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள். இல்லைங்களா? அப்படியாக நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கி படைத்து பராமரித்து வருகிற ஆண்டவர் நமக்கு எவ்வளவெல்லாம் வைத்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்து அதை நாம் அனுபவிக்கப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவரின் ஆசீர் செல்லும் அளிக்கின்ற ஒரு செய்தியை தூய ஆவியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பைபிளில் நாம் பார்க்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய அருள் வாக்கு, ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பைபிளை நான் முகத்தை படிச்சுட்டு இல்லை, ஆனால் படிக்கிற பொழுதுதான் ஒவ்வொரு கருத்துக்களும் எவ்வளவு ஆழமான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது என்று. எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க. என்னுடைய வகுப்புனாக்கா நிறைய பைபிள் எடுக்கிறோம், எழுதுறோம், குறிக்கிறோம், நிறைய சொல்கிறாங்க, பொன் வழியாக பேசுகிறாங்க. எல்லா துதிகன மகிமையும் அருமை ஆண்டவருக்கே, அருமை ஆண்டவருக்கே. முதலாவது நான் பார்க்கிற பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு என்னென்ன சொத்து இருக்குது என்று பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லைங்களா? அப்பாவுக்கு என்னென்ன சொத்து, எங்கெங்க சொத்து இருக்கிறது, அந்த சொத்து இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டாக அதை அனுபவித்து இருக்கும். அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய காலகட்டத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன், உங்களுக்கு அங்கே வங்கியில் இருக்குது, அந்த நிலம் வாங்கியிருக்கிறேன், அங்கே இது வாங்கியிருக்கிறேன், நிறைய அவங்க சொல்லுவாங்க. இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது. அப்போது அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு வருகிற பொழுது அப்பாவை குறித்து பிள்ளைகள் அப்பா இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, இப்படி அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து அதில் கடந்து போவார்கள். பிள்ளைகளும் அதை அனுபவித்து மகிழ்வார்கள். அதைத்தான் இந்த நாளிலே இந்த தெய்வீக திருவிழத்திலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவெல்லாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார், எவ்வளவெல்லாம் காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் நாம் அதை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் எப்படி இருக்கும்? நீங்கள் எடுத்து பாருங்க, திருப்பாடல் எடுங்க. முதல்ல திருப்பாடலில் 24வது திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 24 முதல் வசனத்தை நீ பார்ப்பில்லை என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. திருப்பாடல் 24 1 முதலாவது வசனம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். பாருங்க என்ன சொல்லுகிறது வசனத்தை பாருங்க. மண்ணுலகும் அதில் உள்ள அனைத்தும், மண்ணுலகும் அதில் உள்ள அனைத்தும், மண்ணுலகம் அதில் அனைத்தும். இந்த வார்த்தை நீங்க மீண்டும் ஒரு வார்த்தை அந்த நிறுத்தி படிச்சு பாருங்க. கருத்துக்கள் எவ்வளவு ஆழமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது என் உள்ளம் அப்படியே தொந்திட்டு போனது என்று. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, ஆண்டவருடையதை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். முதல்ல பார்க்கும் பொழுது மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டிருக்கும் போது இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இருக்கு. சாதாரணமாக ஒரு சொல்லுவாங்க, எனக்கு 25 ஏக்கர் நிலம் இருக்கிறது, 50 ஏக்கர் நிலம் இருக்கிறது அப்படி சொல்லுகிற பொழுது பெரிய நிலைப்பட்டுருவாங்க. இங்க மண்ணுலகம் அதில் இருக்கிற அண்ணன் இருக்கு. இன்னைக்கு பார்த்தினாக்க ஈராக்ல எண்ணெய் கிணறு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, எண்ணெய் கிணறு இருக்கு. அதுல யார் இது? அது அவங்க இருக்கு, அது ஆண்டோடையது இல்லைங்களா. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டோடையது இருக்கு. இதை நினைச்சு நாம் சிந்தித்து பார்க்க முன்னால் நம்முடைய ஆண்டவர் எந்த நிலையில் எப்படிலாம் வைத்திருக்கிறார். இந்த கருத்தை நீங்க குறிச்சுக்கிடுங்க. இனச்சட்டத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆவது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கும். இனச்சட்டத்தில் 10-14 கூட சொல்லப்பட்டு இதே கருத்து தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய காரியங்கள் பார்க்கிற பொழுது இந்த மண்ணுலகில் இருக்கிற அனைத்தும் ஆண்டவருடையது என்று நான் சொல்ல நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரணும். என்ன அப்பா இப்படிப்பட்டவரா, இப்படி நினைக்கிட்டு நமக்கு அன்னைக்கே தெரியும் பொதுவாகவே. ஆனால் கூட பைபிளில் எப்படிலாம் இந்த உயில் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கணும். சரி, அந்த மண்ணுலக அதில் இருக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கும் பொழுது அதே திருப்பாடலை எடுத்து படிங்க. திருப்பாடல 50ஆவது திருப்பாடல் எடுங்க. 50ஆவது திருப்பாடல் எடுத்து நீ பார்ப்பீங்கன்னாக்க இந்த மண்ணுலக அதில் இருக்கு. அடுத்தது உயிருக்கிற வாழ்கிறன்னு சொல்லல 50ஆம் அதிகாரத்தில் எடுத்து நான் எடுத்துருக்கிறேன். 50ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கணும். அதில் 10-11 வசனம் படிச்சு பாருங்க. 10ஆவது வசனம் முதல்ல படிங்க பார்க்கலாம். காட்டு விலங்குகள் எல்லாம் என்னுடைமைகள் 1000 குண்டுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. என்ன எப்படி சொல்றா பாருங்க. காட்டு விலங்குகள் எல்லாம் என்னுடையவை, என் உடைமைகள். 1000 குண்டுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. காட்டு விலங்கு இல்லைங்களா, காட்டு விலங்கு எல்லாம் என்னுடையவை அவர் சொல்றார். இன்னைக்கு நாம் நினைச்சு பாருங்க, இந்த உலகமெல்லாம் சொல்ற அது எல்லா காட்டில் இருக்கிற எல்லாம் என்னதான், காட்டு விலங்குலாம் எல்லாம் என்னதான் சொல்றாரு. இன்னைக்கு 1000 குண்டுகள் மேல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ அப்படி பார்க்கணும் இருக்கும். அடுத்த வசனத்தை நீ படிப்பீலன்னா 11ஆம் வசனத்தை படிக்கிறீங்கன்னாக்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. அதுல என்ன சொல்லிருக்கும்? குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன், சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. ஆண்டவர் சொல்றார் என்னுடையவை என்று. நீங்க பார்க்கணும், சமவெளியில் இருக்கிற மிருகங்கள் பறவைகள் ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா. சமவெளியிலே வாழ்கிற நம்ம கிராமத்து அதாவது சமவெளி இருக்கிற மிருகங்கள். அதே வேளையிலே கொஞ்சம் குன்றுகள் இருக்கிறது. அந்த குன்றுகளிலே சில பறவைகள் இருக்கும். அடர்ந்த காடுகள் இருக்கு. அடர்ந்த காடுகளில் எப்படி இருக்கும், அதுல சில மிருகங்கள் இருக்கும், கொடூரமான பெரியவன் இருக்கும். சமவெளியில் இருக்கிறதும் என்னுடையவை, குன்றில் இருக்கிறதும் என்னுடையவை, அடர்ந்த காடுகள் இருக்கிறதும் என்னுடைய. அடர்ந்த காடுகள் அப்போ பார்க்கணும், சமலம் அவ என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது இன்னைக்கும் நான் சொல்ல நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் காட்டில் இது இப்போ இல்லை, சமவெளியில கூட யானை வந்துட்டுது. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு நம்ம பார்ப்போம்னாக்க எவ்வளவு பெரிய நிலை இல்லைங்களா. அதெல்லாம் என்னுடையது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா கடவுள் சொல்லுகிறார்.
அப்பா, நம்முடைய அப்பா சொல்றார், என்னுடையவை மகனே அது உனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுக்கிறது தானே என்னுடையவன் சொல்லுகிறார். அதுல அடுத்த நீங்க வசனத்தை படிச்சு நீ பார்த்தனாக்க யார் சொல்லுவார், எனக்கு பசி எடுத்தால் உனக்கு தான் நான் கேட்பேன். இந்த கருத்து ஆழமான கருத்து. எனக்கு பசி எடுத்த ஒன்று இருக்கு, நம்முடைய ஒன்று கேட்கிறேன், எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. சரி, எப்படி பார்த்தீங்கன்னு நீங்கள் அதை காட்டு விடுபட்டுங்க. அடுத்தது பூமியில் பார்த்தோம், அடுத்தது காட்டுக்கு இந்த சமவெளி குன்றுகள் அடர்ந்த காடு பார்த்தோம். அடுத்தது அதே திருப்பாடல்ல 104வது திருப்பாடல்ல 25வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. இது 104ல் 25வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனமும் பெரியவனும் வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. பாருங்க, பறந்து விரிந்து திரிகின்ற கடல், சமுத்திரங்கள் இல்லைங்களா, கடல் இருக்கு. அதுல இருக்கிற உயிரினங்கள், மீன்கள், உயிரினங்கள் அதுதான் மீன் தான் இருக்கு. மீன் இருக்கு, நன்று இருக்கு, தவள் இருக்கு, எல்லாமே இருக்கிறது. அதுல இருக்கிற சிறியனமும் பெரியனமும் எல்லாம் யாருது? ஆண்டோடுது. பார்க்கணும் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குற பொழுது என்ன சொல்லுவான் இருக்கு, மீன் வாங்க போகிறேன். என்ன மீன் வாங்க போகிறீங்க? குளத்து மீன் வேற, அது குளத்தில் இருக்கிறத மொத்தம் சாப்பிட்ருக்கோம். அது கிணத்துல இருக்கிறது அது வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாம் ஏரியில் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இருக்குது, அந்த மீன் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் பொதுவாகவே மக்கள் எல்லாம் விரும்புகிறது கடல் மீன் தான் இல்லைங்களா? கடல் மீன் தான் விரும்புகிறாங்க. ஏன்? அது நிறைய சாப்பிட்டு அப்படியான இருக்கிறது. அது அந்த மீனில் பல வகையான மீன்கள் இருக்கிறது. நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, என்ன இப்படி சொல்ல நம்மளும் அனுபவித்து பார்த்துக்கிட்டு தான். கடல் மீன் தான் நிறைய நம்மளாம் வாங்குவோம். எங்களுடைய மக்கள் கூட எல்லாம் வாங்குறதெல்லாம் கடல் மீன் தான். அப்படி வாங்கணும். இப்போ கடல் பறந்து விரிந்து திரிகிற கடல், அதில் இருக்கிற உயிரினங்கள், மீன்கள் எல்லாமே சிறியன பெரியன பார்க்குறோம். பெரியன எல்லாமே என்னுடைய தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்போ பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இல்லைங்களா? அந்த சிறியன பெரியன அந்த கடல் மீன்கள் எல்லாம் என்னுடைய. சரி, அந்த கடல் மீன்களை பார்க்க இன்னைக்கு இந்த திமிங்கலம்லாம் இருக்கணும் இல்லைங்களா? பெரிய பெரிய மீன்கள் திமிங்கலம்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்த்தானாக்க நினச்சி பார்த்தாவே மனசுக்கு புல்லரிக்கின்றது. சரி, இதெல்லாம் விடுங்க. நான் இன்னொரு கருத்து துயரம் உணர்த்துறதுன்னு இருக்கேன். இந்த கடலில் முத்தும் பவளம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கடலில் முத்தும் பவளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மீன் அப்படி போட்டு வச்சு சிறப்பட்டுருக்கோம் இல்லைங்களா? எனக்கு அவ்வளோ தெரியாது, உங்களுக்குலாம் நிறைய தெரியும், நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ முத்து பவளம் இருக்கணும். அப்போது கடல் இருக்கிறது, உயிரினங்கள் எல்லாம் ஆண்டோடையதுன்னு பார்க்கணும். பூமியில் இருக்கிறது எல்லாம், நிலப்பலத்திற்கெல்லாம் அவருடையது. குன்றுகள் சமவெளியில் காட்டில் இருக்கிறதெல்லாம் அவருடையது. கடல் இருக்கிறதெல்லாம் அவருடையது சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன இருக்கும்? சரி, இந்த கருத்தை நான் அந்த முத்து பவளம்னு சொல்லுகிற பொழுது எனக்கு தூயம் உணர்த்துக்கிறாரு. இந்த ஆகாயாகும் எடுங்க. ஆகாயில் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த அருமையான ஒரு வார்த்தை. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 2ஆம் 8வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கணும். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். சரிங்களா? வெள்ளியும் எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். நம்மை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர், உங்களை என்னை படைத்த ஆண்டவர் எனக்கு உரியது சொல்றார். இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது. என்ன சொல்லும்போது ஈராக்கில் எண்ணெய் கடைன்னு சொன்னேன். இன்னைக்கு இது நான் சொல்லுறது பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் கடையெல்லாம் இருக்கிறது இல்லை? ஜுவல்லர்ஸ்லாம் அது நிறைய இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வீட்டிலே நம்மளுடைய குடும்பத்திலே அப்பா நம்மளுடைய குடும்பத்தில் பார்க்கும்போது வச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யார் இது? அதெல்லாம் என்னுடையதுன்னு அந்த ஆண்டு சொல்லுகிறார். அவர் தானே அவளுக்கு கொடுத்துருக்கிறார். வெண்ணிலைக்கும் இந்த பூமியிலைக்கும். இப்படி நாம் பார்க்குற பொழுது நம்முடைய அருமை ஆண்டவர் எப்படிப்பட்ட இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் அவருடையது. பொன்னும் தங்கமும் வெள்ளியும் அந்த வைடூரியம் எல்லா காரியங்களும் அவருடையதான் இருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது அண்ணா அக்கா இல்லைங்களா? என்னுடையது சொல்றாரு. என்னுடையது தம்பி எனக்கு எப்படி இருக்கு இல்லைங்களா?
இன்னைக்கு இதெல்லாம் ஆண்டவருடையது. அவரை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்? அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம், இல்லைங்கள? அப்பான்னு சொல்லி உண்மையாகவே நம்ம அப்பாவுக்குரிய பிள்ளைகளா உண்மையாக அந்த உறவு இருந்துச்சுனாக்கே நாம் எப்படி அனுபவிக்கணும், இல்லைங்கள? அவருக்குள்ளதெல்லாம் எடுத்து நம்ம அனுபவிக்கணும். ஒரு குறையும் இல்லாமல் அப்படியா நாம் வாழ்க்கையில் கடந்து போகணுமில்ல? இன்னைக்கு நாம் பார்க்குற பொழுது அநேக சகோதரர் சொல்வார்கள், கடன் பிரச்சனை இருக்கிற, ஏழ்மை வறுமை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த உறவுகள் இல்லை, அந்த உறவுகள் டச் ஆகல, அனுபவிக்கல. அந்த உயிர் அவர் வைத்திருக்கிற உயிர்நூலை எடுத்து அந்த உயிர்நூலை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அப்பா என்று சொல்லி எடுத்து அனுபவிக்கல, கொண்டு வரணும். இதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது யாரும் தவறாக நினைக்கக்கூடாது, இல்லைங்களா? நாம் ஏழ்மையும் வறுமையிலும் நம்பக்கூடாது. நம்முடைய அப்பா கடவுள் எவ்வளவு நல்லவராக வல்லவராக எவ்வளவு நிறைந்தவராக இருக்கிறார். எல் சடாய் எல்லாம் நிரந்தராக இருக்கும் பொழுது நாம் ஏன் அப்படிக்கணும்? நாம் ஏன் வைக்கணும்? சரி, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது நான் பசி எடுத்தால் உங்களிடம் கேட்பேனான்னு சொல்கிறார் இல்லைங்களா? திருப்பாடலில் 50 நான் படித்த மாதிரிலப்பா, அது நம்பர் நான் சொல்லி கழித்தேன் அன்றைக்கும் அந்த 10, 11, 12வது வருஷத்தில் பசி எடுத்தார். அப்போது ஆண்டவரிடம் இவ்வளவு நிறைந்த ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கறது என்ன சொல்கிறாரு? கொடுங்கள். அந்த லூக்காஸ் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம், லூக்காஸ் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளிக்கப்படும். நான் அடிக்கடி சொல்லுகிற பொழுது சகோதரரை பற்றி நான் சொல்லுவேன். அவர் வசனத்தில் படிக்கிற பொழுது கையை வச்சிருக்கோம். ஆனால் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அம்மிக்கு குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி இருக்கு. நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும் சொல்லிக்கின்றார். எப்படி இருக்கு? அம்மிக்கு குலுக்கி இந்த காலம் லிட்டரெல்லாம் வந்துருச்சு இருக்கும். அது காலத்தில் படியில் இந்த படின்னு சொல்லுவாங்க, வள்ளன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், அப்படிலாம் அதில் அளந்து இப்படி போட்டு அப்படியே அடுக்கும், அப்படி போட்டு அடுக்கிடுவாங்க. இப்படி குளிக்கு சிலதெல்லாம் குளிக்கு கூட போடுவாங்க. நான் இருக்கும் இப்படிலாம் சரி. அம்மிக்கு குளிக்கினாக்கா கீழே தான் இந்த தன்மை இருந்தால் கூட கீழே இறங்கி ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி மேலே போடணும், அப்படியே போடுவாங்க. அம்மி குளிக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவார்கள். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இது பார்க்கும்போது ஏதோ ஒரு இதான் இருக்கு. அந்த கொடுங்கள் கொடுக்க அதுக்கு முன்னாடி தலைப்பு வந்து வேற ஒரு தலைப்பாக இருந்துச்சு. அந்த தலைப்பை வச்சு பார்த்துட்டு தீர்ப்பிடாதுன்னு நிலையில் ஒருத்தர் ஒரு ஆனால் கருத்துக்களை பார்க்கணும் பிரியமான. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மிக்கு குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி நான் கொடுப்பேன் சொல்லுவார். நீங்கள் எந்த அளவியால் அழைக்கிறீர்களோ அதே அளவியால் நான் உங்களுக்கு அழுப்பேன் சொல்வார். எந்த அளவு இருக்கும்? அப்போ எந்த அளவு என்று பார்க்கும் பொழுது தூயாவின் உணர்த்த நான் சொல்கிறேன். எந்த அளவுன்ற போது கால அளவு இருக்கிறது, டைம்ஸ் கால அளவு, எண்ணிக்கை அளவு இருக்கிறது, முகத்தல் அளவு இருக்கிறது இல்லைங்களா? முகத்தல் அளவு லிட்டர் கணக்காக இருக்கும், வெயிட்டு கணக்கு, இந்த மாதிரி அளவெல்லாம் இருக்குது. கணக்கு நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும் காலம். இப்போ நான் கால அளவு ஒன்று சின்ன சொல்கிறேன், கால அளவு. அப்போ கால அளவு நீங்கள் ஆண்டவர் கால அளவு டைம் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கல, ஆண்டவருக்காக 1 மணி நேரம் கொடுக்க வச்சுக்கல, அப்போது கடவுள் என்ன பண்ணுவார்? மார்க்கில் சொல்கிறது பின்னாடி நாளைக்கு கூட சொல்கிறேன். அதில் மார்க்கில் சொல்லுவார் 1க்கு 100 பலன் சொல்லுவார். 1க்கு 100 எதை நீங்கள் கொடுத்து எனக்கு 1க்கு 100 சொல்லுவார். அப்போது நீ 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நீ கடந்து செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நடத்துவார் 100 நாள் 100 டைம் 100 மணி நேரம் கொடுப்பார். 1 மணி நேரம் கொடுத்தா 100 மணி நேரம் கொடுப்பார். இப்போ 100 மணி நேரம் அம்மைக்கு குளிக்கி கொடுக்குற 100 மணி கொடுக்குறார். அப்போ 100 மணி எவ்வளோ ஆச்சு? 100 மணி ஆச்சு 4 நாளுக்கு 4 நாள் ஆச்சுங்களா?
4 நாளைக்கு இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 4 நாளைக்கு மேலே ஆச்சுங்களா? இல்லைங்களா? பார்க்கணும் இருக்கும். இப்படியா கடவுளுக்கும். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து ஆண்டவருக்காக ஊழியம் காரியங்களை செய்கிற பொழுது 1 மணி நேரம் செய்கிற பொழுது ஆண்டவர் 100 மணி நேரம் கொடுக்கிறார். இப்படி 100 மணி நேரம் எனக்கு வயசு என் கடவுள் ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சிருப்பார். எவ்வளவு? ஒரு 80. இப்போ 72 இருக்குது. 70 80 அப்படி வச்சுக்கிடுங்க. 60 அப்படி குடிச்சிருப்பாங்க. கடவுள் இந்த வயசு முடிஞ்ச உடனே அடுத்த வாழ்வு எங்கே போகணும்? அங்கே போகணும். கடவுளுக்காக செயல்படுகிற போது, கொடுக்கிற பொழுது, செயல்படுகிற போது அது அங்கே முடிவில்லாத வாழ்வில் போய்விட்டு சேர்ந்துடும். ஓ மை காட் ஜீசஸ், என்ன வார்த்தைகள் எப்படிலாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்னும் முகத்தில் இந்த கால அளவு சொன்னேன், முகத்தில் அளவு போகும்போது எண்ணிக்கை அளவு பார்க்கிற பொழுது அது ஒவ்வொரு அளவும் அப்படியாக நீங்கள் எந்த அளவியால் அழைக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அம்மிக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி போடுவேன் சொல்லுகிற கருத்து மிக அருமையான ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. பெற்று அனுபவித்து வாழ வேண்டிய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய காரியங்களை அறிந்து நாம் கடந்து வருகிற பொழுது நாம் அனுபவிக்க மக்களாக இருக்க முடியும். அனுபவிக்கும் இந்த கருத்துக்கு நான் உண்மையிலே ஆச்சரியம் இல்லைங்களா? இந்த ஆண்டவர் இருக்கும் கடவுளுடைய ஆசிரியர் செல்வத்தை அளிக்கின்ற அடுத்த நாள் கொண்டு போகிறேன். அமைக்கி குளிக்க மடியிலே சரிந்து விழும்படி போடுவேன்னு சொன்னார். அதெல்லாம் எப்படி எங்கெங்கெல்லாம் எப்படி செயல்படுத்த என்பதை நான் அப்படி கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடல, கண் முடிக்கலாம். இந்த 4 கருத்து நான் சொன்னேன். இந்த உலகத்தை எல்லாம், அடுத்தது மலை குன்றுகள் சபபலி பார்த்தேன், அடுத்தது கடல் மீட்டருக்கு பார்த்தோம், அடுத்தது தங்க வெள்ளியை பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள கொண்டாந்து அதுக்கு மேலே ஆண்டவர் நிறுத்துங்க. இந்த உலக படம் போட்டு உலக ரட்சகர் உலக மீட்பன் படம் போட்டு மேலே போட்டிருப்பாங்க. புரியல? உலக அதுக்கு மேலே உலகத்தை பேசுவாங்க. அந்த மாதிரி நினைவில் இப்போ கொண்டு வாங்க. அது கீழே நீங்கள் கையேந்தராக கொண்டு வாங்க. அப்பான்னு சொல்லுங்க, அப்பா தந்தைன்னு சொல்லுங்க. அவர் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உயிர், அதுதான் இந்த உயிர் நூல் அவர் குறித்து வச்சிருக்கிறார். முனுக்கு நான் யாரெல்லாம் அனுபவிக்கிறார். நேற்றைய தினத்தில் நான் பார்க்கிற பொழுது இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஆண்டவருடையது, அவருடைய சொத்து இல்லைன்னு பார்த்தோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை அனுபவிக்க அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி. ரெண்டுக்கு அவருக்கு இல்லைன்னு கேட்கிறார். எல்லாம் நிறைந்தவர் தானே அவர். அந்த உறவுகள் தமைக்கல் கொண்டு வருவது தான் அந்த நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? எந்த இருக்கு இதை நான் பார்க்கிற பொழுது பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படியெல்லாம் கடவுள் மக்களை வழிநடத்தி இருக்கிறான்னு சொன்னாக்க அது மிக மிக வியப்புக்குரியதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் அது, உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை அனுப்பி நீ பார்க்கணும் இருக்கும். என் அன்பானவர்களை, முதலாவது கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில பார்க்கிற பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கும். நான் முதலாவது தசம பாகம் என்கிற ஒரு பகுதி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தசம பாகம் அது நம்முடைய மக்கள் மத்தியிலே சொல்லப்படலை, ஆனால் கேட்கவில்லை, எடுக்கலை. ஏன் என்று இல்லை நான் சொல்றேன். மலாக்கிய புத்தகம் எடுங்க. மலாக்கிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாரும் எடுக்கிறீங்க, நானும் எடுக்கிறேன். எடுத்துக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை வசனத்துக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே 34 வருஷம், அந்த ஆரம்ப காலகட்டத்திலே மிகுந்த கஷ்டம், மனநிலை. எப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமான நிலை இன்றைக்கு. கடவுள் அழைத்தார், ஆண்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வந்து விட்டேன். எனக்கு அப்பா அம்மா, நான், என் வைஃபு, மனைவி, அப்போ எனக்கு அப்போ 3 பிள்ளைங்க, இப்போ அடுத்து 4 பிள்ளைங்க ஆச்சு. அப்புறமேல அப்போ அந்த டைமில் 4 பிள்ளைங்களுக்கு 8 பேர். எனக்கு நான் இராணுவத்திலிருந்து வந்தேன்.
இராணுவ 1988 இராணுவத்தில். அப்போது வருகிற பொழுது எனக்கு பென்ஷன் வந்து எப்போ 1750 ரூபா பென்ஷன். 1750 ரூபாயில் இந்த 8 குடும்பம் நடத்த முடியுமா? ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக்கு போயிட்டேன். ஆனால் குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இருக்கும். அது நான் சில வேலை நினச்சிக்குவேன், இயேசுவின் பின்னால் சொல்லும்போது ரொம்ப வறுமை ஏழ்மை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுவேன். ஒரு நாள் இப்படிக்கும்போது வறுமை ஏழ்மை தான் இருக்குன்ட்டு நான் வச்சேன். கடவுளுக்கு பின்னாடி போகிறோம், எல்லா இடத்துக்கு வந்தோம், கஷ்டப்படணும், வறுமைக்கும் ஏழ்மைக்கும் எல்லாம் பின்பற்றணும். நான் போகிறேன், ஆனால் என் குடும்பம் எப்படி இல்லையா? நான் இப்படியே ஆண்டவர்கிட்ட ஊர் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க 5ஆம் கிளாஸ் படித்தவங்க தான், 5ஆம் கிளாஸ் படித்தவங்க கொஞ்சம் பைபிளை கூட்டி நல்ல பைபிள் படிப்பாங்கன்ட்டுக்கு, ஆர்வம் படிப்பாங்கன்ட்டுக்கு. நான் ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தேன். அவங்க என்னட்டு கேட்டாங்கன்ட்டுக்கு, என்ன கேட்டாங்க, ஏங்க மலாக்கி ஆகமம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். மலாக்கி ஆகமம் 3ஆம் அதிகாரம் படிச்சிங்களான்னு கேட்டாங்க. நான் பைபிள் நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். மலாக்கிய 3ஆம் அதிகாரத்தில் அந்த 10வது வசனம் என்ன சொல்லுது? படித்தேன், அதெல்லாம் மறந்து போச்சு. அதில் போயிட்டு போச்சுன்னா அந்த டைம் சொல்லும்போது பேசும்போது வரும், அப்படி மறந்து போச்சுன்ட்டு. அவன் முட்டி போட்டு பைபிள் அப்படி தான் படிப்பாங்க, முட்டி போட்டு படிப்பாங்க. மலாக்கிய 3ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த 10ஆம் வசனத்துக்கு மேலே அப்படி காட்டினாங்க, இது படிங்கன்னு சொன்னாங்க. அந்த தலைப்பை படித்தேன். தலைப்பு என்ன இருக்குது அந்த 8ஆம் வசனத்துக்கு மேலே? 10ல் 1 பங்கு படைத்தல். 10ல் 1 பங்கு படைத்தல். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பைபிள் பார்த்தனாக்க ஒவ்வொன்றும் தலைப்போட போட்டிருப்பாங்க. அந்த தலைப்போட போகிறதுன்னு நமக்கு நல்ல ஒரு கருத்துக்களை கொண்டு வருது, அதில் கொடுப்பார்த்துருக்கோம். அப்போது 10ல் 1 பங்கு படைத்தல்னு போட்டிருக்கோம். சரி படிங்கன்னாக்கா நான் 3ஆம் அதிகாரத்தில் அதை அப்படியே படித்தேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முதல்ல படித்தேன். 8, 9, 10 படித்தேன். முதல் வசனத்தை படிக்க போகலாம், 8ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? மனிதன் கடவுளை கொள்ளையடிக்க முடியும். நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10ல் 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான். 10ல் 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான். இந்த வார்த்தையை படித்த உடனே என் அன்பானவர்களே, எப்படி ஒரு வாரி ஆகிப்போச்சு எனக்கு. மனிதன் கடவுளை கொள்ளடிக்க முடியுமா? நீ கொள்ளடிக்கிறீங்க, நீ கொடுக்க வேண்டிய எனக்கு எப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. 10ல் 1 பங்கிலும் காணிக்கலும். அப்போது 10ல் 1 பங்கு வேற, காணிக்கை வேற. 10ல் 1 பங்கிலும் காணிக்கலும் தான். ஏதோ கோயிலுக்கு போகிறோம், காணிக்கை கொடுப்போம்னா அது பண்ணிருக்குல்ல, இது 10ல் 1 பங்கு காணிக்கணும். எனக்கு அப்படியே மாறி ஆயிடுச்சுன்ட்டுக்கு. 10ல் 1 பங்கு காணிக்கணும் தான் நீங்கள் அப்படி ஆகிட்டு இருக்கிறீங்க, கொடுக்குறீங்க, கொள்ளடிக்கிறீங்கன்ட்டு. யார் சொல்கிறீங்கன்ட்டுக்கு? ஐயா சொல்கிறாருன்ட்டுக்கு. சரி, மனிதன் கடவுளை கொள்ளடிக்க முடியாது. சரி, அடுத்த வசனம் படித்தேன். அது தொடர்ச்சி அப்படியே படித்தேன். 9ஆம் வசனம் படித்தேன். எனது சொல்லுறது, நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால், நீங்கள் கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். சாபத்துக்கு உள்ளானீர்கள் சொல்லுங்க. எனக்கு இந்த வார்த்தை சாபத்துக்குள்ள அப்படியே இருக்கும். நீங்கள் உங்களுடைய இனத்தாரும் கொள்ளையடித்தால் சாபத்துக்குள்ளானே இருக்கு. சாபம் மட்டும் இருக்குது. நாம் நினைக்கிறோம் ஏசு ஆண்டவர் சாபத்தில் மாற்றிட்டான்னு. ஆனால் இந்த நிலையை கொண்டு வரணும், பார்க்கணும் இருக்கும். ஆணுடைய வார்த்தை இருக்கு, செயல்படுத்தி கடவுள் இருக்குல்ல இருக்கு, சாபத்துக்குள்ளான்ட்டு. சரி, இப்படி பாருங்க. அடுத்து 10வது வசனத்தை நீ படிக்க சொன்ன நான் முதல் 8ஆவது வசனம் படிக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 9ஆவது வசனம் அதை விட மாறி ஆயிடுச்சு. அடுத்து 10வது வசனத்தை நீ படித்து வச்சேன். 10வது படிக்கும்போது அப்படியே நிறுத்தி படித்தேன். படிக்க என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ததும்பி வலிந்து போற மாதிரி நான் ஆஸ்வதிக்கிறேன். வானத்தின் பல கனிகளை திறந்து, வானத்தின் பல கனிகள், அது நிறைய கப்போர்டு மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன்.
வாழ்ந்துருக்கு. பழக்கத்தில் பொங்கி வழிகிறபடி பார்த்தோம் இல்லைக்க, அம்மிக்கு குலுக்கி மடியிலே சென்றுருக்கான். அந்த மாதிரி இங்கே அவங்க பொங்கி வழிகிறபடி ஆசிரியக்கிறான்னு பாருங்க சொல்லுவேன். பழைய மொழிப்பை பார்த்தாங்க, சோதித்து பாருங்க. நான் பழைய மொழிப்பை படிச்சது நான். அப்போ அதில் சோதித்து பாருங்கன்னு சொல்லிருக்கும். சோதித்து பாருங்களா, நீ கொடுத்து பாரு, நீ கொடுத்து ஆசிரியர் அதை சோதித்து பாருன்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு வசன வார்த்தை அப்படி உடம்புக்குன்னாட்டு இருக்கு. எனக்கு வாசிட்டுருக்கு, எனக்கு மனைவி எனக்கு கற்றுக் கொடுக்கன்னுட்டு அந்த வார்த்தை இன்னைக்கு. அப்போ வானத்தை பழக்கனை சேர்ந்து பொங்கி வழி ஆசிரியர் சோதித்து பாருன்னு சொல்லிருக்கும். எனக்கு அப்படியே நினச்சிக்க, நான் அன்னைக்கே நான் என்னுடைய வாழ்க்கையை அந்த அந்த இவ்வளோ நாள் ஒளிமை என்னடா அனுபவிக்கலையேன்னு சொல்லிட்டு நின்றுருக்கேன். நான் போயிட்டு இருக்கேன். நான் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்றதை ஆண்டு பார்த்துட்டு தான் என்னுடைய மனைவி வழியாக எனக்கு டீச்சிங் சொல்லிக்கிட்டு தான் எனக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டு 10 ரூபா நேருக்கு 1750 ரூபாய் பென்ஷன் வந்தில்ல, அது அப்படியே கொண்டாந்து என்னுடைய மனைவி கிட்டே கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க அதை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அதுலேருந்து 10 பங்கு எடுத்து ஆண்டுடைய காரியங்களுக்காக ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. எடுத்து வச்சு நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய இல்லத்துக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்தினேன். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அன்னையே என்னுடைய வறுமையெல்லாம் மாறியது, ஏழ்மையெல்லாம் மாறியது, எல்லாம் மாறியது. அவர் சொல்கிறாரா, கொடுத்து பாரு, வானத்தின் பல கனிகளை திறந்து பொங்கி வடிகிறபடி முன்னே ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறார. அந்த வார்த்தை பொய்யான வார்த்தையா, பொய் சொல்லுகிற அவர் அப்படியே ஆசீர்வதித்தார். அந்த 4 பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளைங்க, அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க, எப்படி படிப்பது என்று ரொம்ப முழித்து வந்துட்டேன். ஆனால் எப்படி படிக்க, ஆனால் கடல் பொங்கி வழிகிற நிலையை ஆசீர்வதித்தனால எல்லாம் ஆண்டவர் தானே தந்து ஒவ்வொரு நிலையிலும் தந்து ஆசீர்வதித்து பிள்ளைகள்லாம் படித்து அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க பண்ணாங்க. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், இப்படி சொன்னார், செய்யணும் சொல்லிருக்கிறான். இதெல்லாம் சொல்ல நிறைய நடக்கும். சரி, இதை நீ பார்ப்பேனாக்கு மலாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிற்பகுதி வருது. ஆனால் பைபிளில் பார்க்கும்போது தொடக்கத்தில் அந்த அப்படி ஆரம்பிச்சு லேவியராகமம் எடுங்க. லேவியராகமத்தில் எடுக்கும்போது லேவியராகமத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் எடுத்து 20 லேவியர் ப்ளீஸ் ஜீசஸ் அல்லேலூயா. லேவியராகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் முதல்ல படிப்பாங்க. லேவியரில் 27:30 நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது. 10 யாருக்குரியதா? ஆண்டவருக்குரியதான். அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியது. ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியது. பாருங்க, 10 ஆண்டவருக்குரியது, அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்க வேண்டியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பானவர்களே, பார்க்கணும். நான் அப்படி படிச்சுட்டு அப்படியே போயிட்டேன்ட்டேன். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம், இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி, அதை படிப்பதோடு மட்டும் நின்று விடக்கூடாது, அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள், இல்லையானால் ஒன்று தெரியாது போயிடுவாங்கள்ல. யாக்கோப்பில் 1:23 சொல்லுங்க. அப்போ நான் படிச்சுட்டு அதுபடி அப்படியே நான் மனப்பாடம் இப்படி போயிட்டே படித்து போயிட்டே இருந்தேன். நான் கடைப்பிடிக்கும் போது ஆசீர்வாதம் இல்லைங்களா? நான் எங்கள் தியானத்தை சொல்லும்போது அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான பாடம் என்ன தெரியுங்களா? ஒரு கல்யாணத்தில் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? என்ன திராட்சரசம் தீர்ந்துடுச்சு எனக்கு, அங்கே இருக்கு இயேசுவன் தான் இருக்கு. அப்போது அன்னை மரியாள் சொல்லிருக்கிறாங்க, சரி அந்த வேலை செய்கிறவங்கள பார்த்து, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன உடனே ஆசீர்வாதம். அவர் சொல்றபடி நாம் நடக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் தான். அதுதான் அந்த அன்னை காட்டு கொடுத்தாங்க. அப்படி சொல்ற மாதிரி எங்க இருக்கு அவசரத்துக்கு நானும் எதுக்கு பண்ணிருக்கோம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, பிரிச்சு வையின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரிச்சு வையி, அது ஆண்டவருக்கு உரியது. அந்த ஆண்டவருக்கு உரியதை தான் நாம் கொடுக்காம போனாக்க அது கொள்ளையடிக்கிறலாம் மாறிடும் இருக்கும் இல்லைங்களா? சரி, அப்படி நீ படிச்சனாக்க அந்த 32வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. அதில் பண்ணிருக்கும்,
மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளில் 10 ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். பிரித்து வைக்கணும். நிலத்தில் வர்றது ஆடு மாடு எது எல்லாம் உனக்கு கடவுள் என்னென்ன உங்களுக்கு கொடுக்குறாரோ அதில் 10 ஆண்டவருக்கு என்று பிரித்து வைக்கப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும், பிரித்து வைக்கணும். என் அன்பார்களே, வசன வார்த்தைகளை நாம் கொண்டு கடந்து வரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். சொல்லணும், நிறைய சொல்ல இருக்கும், நான் சொல்ல இருக்கும். இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 10 ஆண்டவருக்கு எடுத்து வச்சுட்டு இதுவரை நான் பிரதர் இது யாரும் சொல்லலைன்னு ஆண்டவர் தானே தூய ஆவிலே சொல்லும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் ஆண்டவரை அனுபவித்து வாழணும். கட்டிக்கணும், 10 தான் கிடைக்கணும். நான் 10 இருக்கணும். இது இல்லாமல் இனச்சட்டத்தை அது அப்படியே நீ படிச்சு தானே இனச்சட்டம் எடுங்க. இனச்சட்டம் எடுத்தனாக்க இனச்சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கும். இனச்சட்டத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இனச்சட்டம் 14ஆம் அதிகாரத்தில் 22 ப்ளீஸ் 22 23 அதில் 2 வருஷம் படிங்க. 22 23 வருஷம் படிங்க பாருங்க. ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் இருங்க. அது தலைப்படிச்சு பாருங்க. தலைப்பு என்ன சொல்லுது? 10 அளிப்பதற்கான சட்டம் ரூல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல கீழே படிச்சு 22 படிங்க. வருது, ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் 10 பிரித்து எடு தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 10 உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவரது திருமுன் உண்பாய். வசனத்துக்கு அந்த அப்படி நீ படித்தா 29 வசனம் படித்தா தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் சொல்லணும். இன்னைக்கு பார்க்கணும், ஆண்டுடைய இல்லம் என் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்ந்தார். இல்லம் சொல்லுகிறார், என்ன சேர்ந்துள்ளார். அப்போ தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே ஆலயம் மட்டும் பார்க்கிற போது தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீக மக்களை ஆன்மீகத்திலே வழிநடத்துகிற இடம், ஆன்மீகத்தில் மக்களை வழிநடத்தணும். ஆண்டு பிரசன்னம் உள்ள இடம், சில திருவிழா, இப்படிலாம் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடங்கள் இருக்கு. எல்லா இடங்களும் இருக்கு. ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் இருக்கு. இப்படிலாம் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் தானே நமக்கு நடத்தி கொண்டு இருப்பார் இருக்கும். அந்த இடத்துல போய் கொட்டு இருக்கும். ஏன் அங்கே தேவைப்படுகிறது, அங்கே கொடு. அந்த இடத்துல என் இல்லத்திலே உணவு இருக்கும் பொருட்டு, இல்லத்தில் உணவு இருக்கும் போட்டு அங்கே தேவைப்படுது எனக்கு தான் இருக்கும் நீ கொண்டு போய் கொடுன்னு தான் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கும். வசனத்தை பார்க்கணும். என் அன்பாக்களை இப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் தொடக்கமாக இருக்கும். இந்த தொடக்கம் அதில் அந்த இனச்சத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் கூட பார்க்கும்பொழுது அதனால் அவர் தம் பெயர் விளங்குமாறு, குறிக்கிறீங்களா? எழுதிக்கிட்டுங்க. இனச்சட்டம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அவர் தம் பெயர் விளங்குமாறு. இன்னைக்கு கடவுள் சில இடத்துல எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் பெயர் விளங்கும்படி செஞ்சுட்டு இருக்கிறார். இல்லைங்க நானா அக்கா, இல்லைங்க நடந்துட்டு இருக்கிறார். ஆலயம் அப்படி போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துலாம் கண்டு அப்படியே செல்ல பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் கடவுள் தந்த காரியங்களை எல்லாம் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய முதும்பெரும் தந்தை ஆபிரகாம் பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய வழித்தொண்டல் ஈசாக்கு யாக்கோப் இப்படின்னு சொன்னான். முதல்ல ஆபிரகாம் பற்றி சொல்கிறேன். எனக்கு ஆபிரகாமை கடவுள் அழைச்சார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் அழைச்சார். என்ன அழைச்சார்? என்றைக்கும் ஆபிரகாம் அழைச்சார் கடவுள். ஆபிரகாம், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறேன். சொல்கிற தேசத்துக்கு இல்லை. நான் ஒசூருக்கு போ, பெங்களூருக்கு போ, அமெரிக்கா போ, நான் அங்கே போ இங்கே போன்னு சொல்லலை. ஊர் பேர் சொல்லலை. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறபடினால இவரே சொல்லப்பட்டிருக்கோம். அருமை. நான் போகிற இடம் எங்கன்னு தெரியாது கூட ஆபிரகாம் புறப்பட்டு போனார்னு சொல்லுவோம். போனார், மனைவி கூட்டிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது என்ன தெரியுங்களா, அந்த ஊரில் இருக்கிற மற்ற மக்களான பார்த்து நினைக்கிறோமா, ஆபிரகாம் எங்கே போகிறேன் கேட்டேன். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு என்னடா உங்களுக்கு என்ன ஆகிட்டா?
ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் நம்பிக்கை செய்வார். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது என் அன்பானவர்களே, கடவுள் அந்த ஆபிரகாமை போயிட்டு எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறேன்னு பார்த்தோன்னா ஆச்சரியமான நிலையில இருக்கும். நான் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து கொண்டு வந்தனால ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். அது பைபிளோடு இணைஞ்சு தான் சொல்ல இருக்குது. ஆபிரகாமை கடவுள் என்ன பண்ணுறாருனாக்க கொண்டு போகிறார், ஒரு மலைக்கு கொண்டு போகிறார். மலைக்கு கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு அவரு காட்டுறாரு சொல்கிறாருன்னா அப்படி போயிட்டு வைக்கிறார். மலை மேலே இருக்கார். ஆபிரகாம் கிழக்கு நோக்கி பாருன்னு பார்க்குறாரு, மேற்கு நோக்கி பார், வடக்கு கிழக்கு 4 பக்கம் பார்க்குறாரு. உனக்கு கண்ணு கேட்டுற தூரம்லாம் உனக்கு தண்டம். மலை மேலே இருந்து பார்த்தானாக்கா அதெல்லாம் யாருக்கு உனக்கு இதுதானே உனக்கு சொந்தம்னா சொல்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் எப்படி இருக்கும், ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும், அப்படி ஆச்சரியப்பட்டு போகிறார். ஆண்டவர் இவ்வளவு இடத்த எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு என்னால் முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாருனாக்க, உதாரணத்துக்கு நான் சொல்லி கொண்டு வரேன், அடுத்த ஒரு கட்டம் கொண்டு வரேன். அவருக்கு சொல்கிறார், ஆண்டவரே இவ்வளவு இடமா ஒரு 10 ஆடு கொடுங்க, மேய்ச்சி நான் பொழைச்சிக்கிறேன் போதும். ஒரு 10 ஆடு கொடு, உதாரணத்துக்கு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 10 ஆடு கொடுங்க நான் மேய்ச்சி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பார். கடவுள் ஒரு 10 ஆட்டு கொடுத்துட்டார். 10 ஆட்டு கொடுத்தாரு. ஆபிரகாம் தான் முதல் ஆண்டவருக்கு 10 பங்கு கொடுத்த ஒரு மனிதன். நான் அடுத்த ஒரு நாளைக்கு தான் சொல்கிறேன். 10 ஆபிரகாம் உடனே 10 ஒரு ஆட்டு என்ன பண்ண உடனே கடவுள் கொடுத்துட்டார். 10 ஒரு ஆடு, 9 அங்கே 1 போயிடுச்சு. அவர் என்ன பண்ண தெரியுங்களா, அவர் சாதாரணமானவர் இல்லையே, பெரியவர் இல்லையா, அம்மிக்கு குழி கொடுக்கணும் இல்லையா, 1க்கு 100ஆக இவர் கொடுக்குறார். 1க்கு 100ஆக கொடுக்குறார். 1க்கு 100ஆக கொடுத்துருக்கும். பழசு ஆல்ரெடி இருக்குது, அதில் 100 வந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்க, இந்த 100ல் 10 பங்கு, அப்போ 90க்கும் 10 பங்கு, அப்போ 10 ஆட்டை இவர் கொடுக்குறார். 100ல் 10 ஆட்டை கொடுக்குறார். 90 ஆட்டை வச்சுக்கிட்டு 10 ஆட்டை கொடுக்குறார். அவர் சும்மா பாடுறார். அவர் என்ன பண்ணாருனாக்க 1000 10 அப்படி கொடுக்குறார். 1000 ஆட்டா கொடுக்குறார். 10 × 100 1000. அவர் 1000 கொடுக்குறார். இப்போ இவர் என்ன பண்றாரு, 2 பேரும் போட்டி மேல போட்டிட்டு இவர் என்ன பண்ணாருங்க, அவங்க அடிச்சுட்டு இவரு ஒரு 100 ஆட்டை கொடுக்குறார். அவருக்கு 2 பேரும் போட்டி மேல போட்டி, என்ன முடியல எனக்கு அல்ல. ஆண்டவரே போதும், ஆடு மேய்க்கிறதுக்கு இடமே இல்லைன்னு. ஆண்டவரே போதும், ஆடு மேய்க்கிறதுக்கு இடமே இல்லை. இப்படியா கடவுள் 1க்கு 100 கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் நான் எடுத்துக்கொண்டு வரேன். அவருடைய மகன் ஈசாக்கு விதைக்கிறாரு, அப்படியே 100 மடங்கு அறுவடை செய்கிறார். அவருடைய மகன், அவருடைய பேரன் யாக்கோப்பு பண்றாரு. யாக்கோப்பு போகும்போது அவருக்கு 10 பங்கு கொடுத்து அவருடைய பெரிய செல்வந்தர் ஆகிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள் நம்முடைய ஆண்டவர். நாம் செய்கிற பொழுது, செயல்படுத்துகிற பொழுது ஆண்டவரை நாம் அனுபவித்து வாழ்ந்திருக்க முடியும். முதல் நாளே பார்த்தோம், இந்த அண்ட சராசரம் எல்லாம் ஆண்டவருடையது. அவர் நம்மிடம் கேட்பது என்ன, கொடுக்கல் என்று தான். நேற்றைய தினத்திலே பார்க்கிற பொழுது கடவுள் எப்படியெல்லாம் 10 பங்கு கொடுக்கப்பட வேண்டும், எங்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது, நேற்றைய தினத்திலே சகோதரர் ஜெபிக்கிற பொழுது மாதா தொலைக்காட்சி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் என்று சொன்னார். பைபிளில் நேற்று பார்த்தோம், தேர்ந்து கொள்ளப்பட்ட இடத்தில் எழுதி கொடுங்க. ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம், ஒரு தியான மையம் இருக்கிறது, கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம். இன்னைக்கு தமிழக இதில் நற்செய்தி அறிவிப்பதற்கு மாதா தொலைக்காட்சி இருக்கிறார்கள். எது கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு இடம். அதான் சகோதரத்தை ஜெபிக்கிற பொழுது மாதா தொலைக்காட்சி ஆண்டவர் அநேக லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தி எல்லா மக்களுக்கும் போகணும். நற்செய்தி எல்லா மக்களுக்கும். பைபிளை பார்க்கிறோமே, இறையரசைப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களும் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் உண்டு. உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மத்திய 24:14 அப்படி அமைக்கிறது தான் இந்த மாதா தொலைக்காட்சியை கடவுள் அனுப்பியிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையிலே இப்படிப்பட்ட நிலையை அமைத்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவோ பொருளாதாரம். இதெல்லாம் தெரியும். கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடத்தை நாம் பார்க்கணும். ஆன்மீக தியான மையங்கள், ஆலயங்கள், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆலயம், ஆன்மீக தியான மையங்கள்,
ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட நிலைகள், ஆண்டவருடைய நற்செய்தி படிப்பு காரியங்கள், ஊழியங்கள் இப்படிலாம் இருக்கிறது. சரி, இது கருத்து நான் சொன்ன ரீசொல்லி போயிட்டு வைக்கலாம். ஆனால் அந்த இறைவசன வார்த்தை அடிப்படையோடு கூட தூயாவிலை கொண்டு வரணும். அதுதான் சரியான முறையில் இருக்கும். சரி, நானும் என்னை பார்த்து இருக்கும் ஆபிரகாம் எப்படி இருக்கும் அவர் புறப்பட்டு போனார். அவர் சொன்னார் 10 பங்கு ஆபிரகாம். 10 பங்கு ஆபிரகாம் எப்படி கொடுத்தார்னாக்க சட்டம் வருவதற்கு முன்பாகவே அவர் கொடுத்தானே கூட செயல்பட்டிருக்கிறார். தொடக்க நூலில் நீ பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரம், தொடக்க நூலில் 16ஆம் அதிகாரம், அதில் அவர் நான் சொல்கிற 10 பங்கு கொடுக்கணும்னா அதாவது ஆளுக்கு மாத்திரம் இல்லை, எங்கெங்கன்றதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வசனம் படிக்க உங்களுக்கு தெரியும். எங்கே இருக்கு 14ஆம் அதிகாரம் எடுங்க. 14ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்குற பொழுது அந்த 14ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் படிங்க. 20வது வசனம் படிங்க. அந்த வசனம் நல்லா இருக்கும். 18, 19. எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி என்றான். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். அவருக்கு 10 பங்கு கொடுத்தார். யாருக்கு? மெல்கிசேத் என்கிற ஒரு லேவியர் கொடுக்கிறார். கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவியர் கொடுக்கிறார். பார்க்கணும், அங்கே முதல்ல சட்டம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் செயல்படுத்திய ஒரு காரியத்தை பார்க்கணும். இன்றைக்கு தனக்கு வந்தது எல்லாத்துலேயும் 10 பங்கு அங்கே கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த 10 பங்கு கொடுத்தாலாம் நம்ம என்ன சொன்ன இல்லைங்களா? நேற்று தானே சொன்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் தானே அவர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய நிலையில கொண்டு வந்தார். அதை நான் நம்ம என்ன சொல்லும்போது ஒரு உலக நிலை கற்பனையோட வசனம் சொல்லி கொடுத்தேன் நேற்று சொன்னும்போது. ஆனால் உண்மையாக நீ பார்ப்பினாக்க ஏன் பாருங்க, அந்த 14ஆம் அதிகாரத்தில் 24 எடுங்க. 24ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் எடுத்துட்டு நீங்கள் அங்கே பார்க்கணும். அவருடைய வேலைக்காரர் எல்சியா இருக்கிறார். அவர்கிட்ட விட்டு எங்கள் மகனுக்கு ஈசாக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாடப்பா சொல்கிறார். பொண்ணு பார்த்துட்டு வரணும். முதலாளி நான் எப்படி போகிறது மேலே நீ போகிறா, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவார், போனி. அவர் இப்போ அப்படி தான் போகிறார். போயிட்டு எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டார். லாமான் போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டார். அதை பற்றி நீங்கள் அதிகமாக நான் சொல்ல தேவையில்லை. அது பற்றினா கதை எங்கேயோ போயிட்டுருக்கும். அது முக்கியமாக இருக்கு. அங்கே போயிட்டு அங்கே உறவுகள் சந்திக்கிற இடத்துல அவர் சொல்கிறாரு பாருங்க. இன்றைக்கு யார் சொல்கிறாரு? மத்திய தொடக்க 24ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனம் படித்து பாருங்க. அந்த வேலைக்காரரு அவருடைய முதலாளியை பற்றி ஆபிரகாம் பற்றி எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோன்னாக்க தெரியும். ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு போன அந்த ஆபிரகாம், ஆண்டவரை நம்பி புறப்பட்டு போன ஆபிரகாம் முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்தினார். 10 பங்கு ஆண்டவர் செலுத்தினால எப்படிலாம் ஆசிரியப்பட்டிருப்பார்னு அந்த வசனம் சொல்லுகிறது. படிச்சு பாருங்கன்னா 34, 35. நான் ஆபிரகாமின் வேலைக்காரன், என் தலைவருக்கு என் கடவுளுக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசீர் வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதையையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி பொண்ணு வெள்ளி எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்து இருக்குது. எப்படி நம்முடைய விசுவாசத்தின் தந்தையா முதுபெரும் தந்தை ஆபிரகாம் ஒரு வழிகாட்டி. அவர் 10 பங்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு இல்லைங்களா ஆசிரியப்பட்டிருக்க. அப்படியே கீழே நீ படிச்சோன்னா அடுத்த தொடர்ந்து 35 வருஷம் படிச்சினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு பண்ணாக்க என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி இருக்கிறார்னு. மிகுதியான ஆசிரியர் நம்ம சொன்ன நேற்று சொன்ன இல்லைங்களா? இதெல்லாம் உனக்கு தான் சொன்ன. அப்படியாய் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். வாழ்க்கையில கொண்டு வரணும். ஆபிரகாம் அப்படி ஆச்சுதார். சரி, அவருடைய மகன் நீ பார்ப்பனாக்க, அவருடைய மகனை பார்க்கணுனாக்க நான் சொன்னேன், அப்பா வந்து எப்பயுமே பிள்ளைகளுக்கு சொல்லிக்கோ, கண்ணு நான் சொல்றது நல்லா கேள்றா கண்ணு, நீ இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். அதை அனுபவித்தால் தான் தன்னுடைய மகன் ஈசாக் சொல்கிறார்,
நீங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையை படிச்சு நிறைய இருக்கும். அந்த ஈசாக்கில் அந்த தொடக்க நூலில் 26ஆம் அதிகாரம் 24% தானே, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 24 26வது வசனத்தை நீங்கள் எடுத்து படிப்பாருங்க. அந்த ஈசாக் 26ஆம் அதிகாரத்தில் அப்படியே 26ல் ஒரு 12வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஈசாக் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். 100 மடங்கு அறுவடை 100 மடங்கு அறுவடையா செய்கிறார். அவர் செல்வமுடையவரானார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். நான் அடிக்கடி சொல்லும் போது அவர் அங்கே உட்கார அம்மா பாரு எப்படி ஆட்டுறாங்கன்னு நான் சொல்ல இன்னும் சேர்லாம் முன்னாடி வருது, சொல்ல சேர்லாம் முன்னாடி அங்கேயே இருக்கட்டும், டிவிக்கு முன்னாடி வரேன் அங்கே இருக்கட்டும். பார்க்கணுன்ட்டு இல்லைங்க. அப்பா பையன் சொல்லு, கண்ணு நான் இப்படி தானே வந்தேன், ஊர் விட்டு இப்படி வந்தேன், ஒன்றுமே இல்லைடா, நான் இப்படி தான் கடவுள்கிட்ட கேட்டேன், அவருக்கு 10 பங்கு கொடுக்க ஆரம்பித்தேன், கடவுள் இப்படி ஆரம்பித்தாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது அந்த ஈசாக்குடைய உள்ளத்தில் அப்படியே பதிச்சு அந்த ஈசாக்கு செயல்பட்டுருக்கிறார். அதனால தான் 100 மடங்கு அறுவடை செய்கிறார். 100 மடங்கு அறுவடை செய்கிறார். அங்கே செல்வத்துக்கு மேலே செல்வம் சேர்த்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே அப்படின்னு நம்ம பாடுவோம். அவங்க பண்ணுறதெல்லாம் கண்டு வரணுன்னு ஈசாக் அப்படியா செல்வந்திலும் பெரிய செல்வந்தரனார், நம்முடைய முதுப்பு தந்தை அப்போ செல்வந்தரனாக்கும். அடுத்து நீ பார்க்கும்பொழுது நான் ஒவ்வொன்றும் வசனத்தை பார்த்து அப்படியே சொல்லணும். அடுத்தது யாக்கோப் கொண்டு வரேன் ஈசாக் அப்படி ஆயிட்டார் இல்லையா, அடுத்து யாக்கோப் கொண்டு வரேன். யாக்கோப் எப்படி நீ பார்த்தினாக்க அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் மனத்தாங்கல் பிரச்சனை இருக்கு. ஏசையை விட்டு அங்கே ரபேக்கா என்ன பண்ணுறாங்க, டே நீ மாமு வீட்டுக்கு போயிடுறா, நீ மாமு வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கு, உங்கள் அண்ணன் கோபமெல்லாம் தடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அம்மா ரபேக்கா அனுப்பிவிட்டுறாங்க. யாக்கோப்பு புறப்பட்டு போகிறார். எல்லாம் தொடக்க நூல் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான், தொடக்க நூல் அதில் யாக்கோப்பு புறப்பட்டு போகிறார். போகும்போது ஒன்றுமே இல்லை, கையில் ஒரு கோலும் கை தின்னு போயிட்டு இருக்கிறாருன்ட்டுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மரத்தடியில் என்ன பண்ணுறாருன்னா படுத்துட்டு அவர் தலைக்கு கல்லை வச்சுக்கிட்டு அப்படி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த யாக்கோப்பு ஒரு கனவு கண்டார். அந்த கனவு என்னன்னாக்க கடவுளுடைய தூதர் வானதனுக்கு ஒரு ஏணி மாதிரி இருக்குது, மேலே போகிறது கீழே வர்றது, மேலே போகிறது கீழே வருது. பார்த்து ஒரு மாதிரி ஆயிரானுக்கு, நீ படிச்சிருப்பீங்க அன்றைக்கு. அதை நான் இப்படி சொல்லி கொண்டு வரேனாக்க அது அப்படியே டைரெக்டாக வார்த்தை பார்த்து சொல்லுவார். அப்போ மேலே போகிறது கீழே வரணுன்ட்டு. அப்போ யாக்கோப்பு என்ன பண்ணுறானாக்க நீ உட்கார்றாரு அன்றைக்கு. கடவுள் சில காட்சியில் காட்டார். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் எடுங்க. தொடக்க நூல் 28 நான் எடுக்கிறேன் 28. அந்த 28 பார்ப்பீங்கன்னாக்க அவர் கனவு கண்டார். அப்படி ஒரு காட்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு முன்னாடி அந்த 21 அந்த 22 வசனம் 21 அந்த 22 வசனம் படி பாருங்க. என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செல்வேனாயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். ஆண்டவர் எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லு கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10ல் 1 பங்கு உமக்கு செலுத்துவேன். தாத்தா சொன்ன வார்த்தை அப்பன் சொன்ன வார்த்தை பையன் பேரன் சொல்லி நீ கொண்டு வரணும். இப்படியா நம்ம வசன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தனாக்க அவங்க அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். பைபிளில் விழுப்பாகின்றிருக்கு இல்லைங்களா? அன்றைக்கு 10 பங்கு நான் செலுத்துவேன். நான் பொண்ணுமில்லா போயிட்டு இருக்கிறேன், என்னை ஆசிரியர் இங்கே நான் 10 பங்கு செலுத்துவேன் போகிறேன். அன்றைக்கும் 10 பங்கு. என் அன்பானவர்களே, அப்படியே யாக்கோப்பு போகிற பொழுது என்ன நடந்தது? இந்த யாக்கோப்பு போகிற பொழுது நடந்த நிகழ்வு நான் சொல்லிட்டு, யாக்கோப்பு லாமான் வீட்டுக்கு போகிறார். ஒன்றுமே இல்லாம போகிறார். லாமான் கொஞ்சம் மைண்டுள்ள மனுஷர். அவர் மனுஷன், வாடா யாக்கோப்பு, என்கிட்ட என்ன பண்ண போகிற? ஆடு மை
ஆடு மேய்டான்னு சார். ஆடு மேய்ச்சேன். சரி மாமா ஆடு மேய்க்கிறேன். அன்னைக்கு உனக்கு கூலி ஒரு மணிக்கு தரணுமில்ல. எனக்கு கருப்பு குட்டி போட்டா மேய், அதில் கருப்பு குட்டி போடுறதுலாம் உனக்கு, வெள்ளை குட்டி எனக்கு, வெள்ளை குட்டி எனக்கு. சரி மாமா. அப்போ கருப்பு நல்லா கவனம் பார்த்துக்கிட்டு நல்லா எப்படி கடவுள் கொடுக்குறா பார்த்துக்கிட்டு இருக்கும். 10 பொருத்தனையோடு இங்கே போகிறான் மனுஷன், எப்படி அது இருக்கும். லாமான் ஒரு கிரிமினல் மேரம் ஆகும். அப்போ அவன் சொல்கிறாரு, யாக்கோப்பு ஆடு மையி, வெள்ளைக்குட்டி போட்டலாம் எனக்கு, கருப்பு குட்டி போட்டா. செம்மறி ஆடு போய் கருக்குட்டி போடுமா? அப்படி போட்டு வளர்த்துட்டு இருக்கிறார். சரி, கடவுள் என்ன சொல்கிறார்? நான் தோணு சொன்னாக்க, சரவசன சொன்னாக்க, யாக்கோ யாக்கோ அந்த பூவரச மரத்தை வெட்டு, அது பட்டியில் போட்டு விட்டுறான்னு சொல்கிறார். பட்டியில் போட்டுறார். பட்டியில் போட்டால் அந்த ஆடுகளை இதாகிட்டு பின்னாடி குட்டி போடுறது எல்லாம் கருப்பு குட்டியை போடுது. ஏதோ 1-2 தான் வெள்ளை குட்டி, மற்றெல்லாம் கருப்பு குட்டியை போடுறது. 6 மாதத்துக்கு பின்னாடி மாமா லாமான் வர்றார். வந்து பார்க்குறாரு, என்ன எல்லாம் கருப்பு குட்டியை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், சொல்லி முடிச்சாச்சு இல்லை, அது மாற்ற முடியாதுல்ல. சரி பார்த்துட்டு, யாக்கோப்பு இனிமேல் வெள்ளைக்குட்டி போட்டலாம் எனக்கு, கருப்பு குட்டி போட்டால் உனக்குன்ட்டார். சரி மாமான்ட்டார். கருப்பு குட்டி போட்டால் உனக்கு, வெள்ளைக்குட்டி போட்டால் சரி மாமான்ட்டார். அவர் போயிட்டார். காலங்கள் வந்தது. கடவுள் சொன்னார்ன்ட்டுக்கு, அந்த பூவரச மரத்தை வெட்டு, எல்லாம் பட்டையை எடுத்துகிட்டு அதில் போட்டுறா, பட்டியில் போடுறான்னார். பட்டி எடுத்து போட்டார். போட்ட உடனே என்ன தெரியுதுக்கு, எல்லாம் வெள்ளைக்குட்டியை போடுது, வெள்ளைக்குட்டியை போடுது. ஒரு சில தான் கருப்பு இது வெட்டுக்கு எல்லாம் பட்டை எடுத்து போகிறோம், எல்லாம் வெள்ளைக்குட்டி. அவன் வந்து பார்க்குறான், எல்லாம் வெள்ளைக்குட்டி. கருப்பு குட்டினா எல்லாம் கருப்பு குட்டியை போடுது, வெள்ளைக்குட்டியா வெள்ளைக்குட்டியை போடுதுன்ட்டு அப்போ அப்படி தலையை பிச்சுக்கிட்டான். பிச்சுக்கிட்டு என்ன அது, டே யாக்கோப்பு கருப்பு குட்டி போட்டாலும் எனக்கு தான், வெள்ளைக்குட்டி போட்டால் எனக்கு தான், கருப்பும் வெள்ளையும் போட்டா உனக்கு கூட சொல்கிறார். சரி மாமா, சரி மாமான்ட்டான். சரி போயிட்டார். இப்போ ஆக்கப்ப என்ன பண்ணாருனாக்க, செல்லிப்பட்டுக்கு என்ன பண்ணாருனாக்க, கடவுள் சொன்னார், பூவசமத்தை பற்றி கொஞ்சம் பட்டெடு, கொஞ்சம் பட்டு எடுக்காது, கொஞ்சம் பட்டெடு, கொஞ்சம் பட்டு எடுக்காது, அப்படி போடுறான்னு சொல்லிட்டார். போட்டால் 6 மாதம் பண்ணிட்டுங்க எல்லா குட்டியும் கருப்பு வெள்ளையமாக போட்டுருது, கருப்பு வெள்ளையாக போட்டுது. ஒரு சில தான் வெள்ளையாக கருப்பாக இருந்துக்கும், மொத்தம் எல்லாம் கருப்பு குட்டியே போட்டு, கருப்பு வெள்ளையாக பழுப்பு போட்டுருக்கு. வந்து பார்த்தாங்க, என் அன்பானவர்களே, இப்படியாக லேமான் கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த யாக்கோப்பு கடவுள் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏன் 10 மகன்ட்டுக்கு இப்படி அவர் எல்லாத்திலையும் இப்படி ஒன்றுக்கு அவர் சொல்லுவாரான்ட்டுக்கு. நீங்கள் அந்த அது அப்படியே நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 30ஆம் அதிகாரம் எடுங்க. 30ஆம் அதிகாரத்தில் வந்து 43வது வசனம். 30ஆம் அதிகாரத்தில் என்ன 20 படிச்சிங்களா? இப்போ 30ஆம் அதிகாரத்தில் வந்து 43வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். அங்கே பலிவிட வராரு, 10 பங்கு வந்து கோயில் இடத்த வராரு. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார். பெருமளவில் ஒண்ணுமில்லாத ஒரு போற யாக்கோப்பு இப்படி திரும்பி வராரு. அண்ணா, அக்கா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள் நம்முடைய ஆண்டவர். அக்கா, அண்ணா, நம்முடைய ஆண்டவர் இல்லைங்களா? அனுபவிக்கணும். அதுதானே 10 பங்கு அவன் செல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய காரியங்களில் நாம் கடந்து போனால் எப்படிலாம் நன்றின்னு பார்க்கணுன்றிருக்கு. நான் இதை சொல்லுகிற பொழுது நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை கூட நான் சொல்லணும், தூயா நுணத்தில் சொல்லியே தீரணும். நன்றிக்கும். எங்கள் ஊர் பக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி, அவங்க தெருவில் வந்து காய்கறி விற்கிறவங்க. தெருவில் வந்து அந்த கிராமத்தில் வர காய்கறிலாம் அப்படியே வச்சுட்டு புழுது போய் காய்கறி வச்சு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படியே வச்சுட்டு வச்சுப்பாங்க. போவோம் சில விவசாயம் இருக்கும். அப்படியே வாழ்க்கையை அவங்க ஓட்டிக்கிறாங்க. பசங்களாக சந்தன பாருங்க. நான் இந்த என்னுடைய வழிபாட்டு கூட்டு, ஜப வழிபாட்டு கூட்டு, இதெல்லாம் நான் மக்களுக்கு இறைவசன வார்த்தையை எடுத்து நான் சொல்கிறது உண்டு. அப்படி சொல்லும்போது இந்த சகோதரி, இந்த அம்மா வயசான கேட்டு ரொம்ப மனசில் வச்சுட்டாங்க. மனசில் வச்சுட்டா தெரியுங்களா? அப்போ இருந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவங்க வியாபாரத்தில் எவ்வளோ வருதுன்னு சாயந்தரம்னாக்கா அதெல்லாம் எண்ணுவாங்க. எவ்வளோ வச்சு எண்ணுவாங்க. எண்ணிட்டு அதில் ஒரு காசு எடுத்து என்னப்பா 10 பங்கு எடுத்து தனியாக
ஒரு பைபிளில் அந்த கவர்களை வச்சுருவாங்க. இப்படி வச்சுட்டு மாதத்தில் பார்த்தோன்னாக்கா மாதம் ஒரு நாள் அந்த ஜெப பாட்டு கூட்டத்துக்கு, அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு, ஆலயத்துக்கு, இது மாதிரி அந்த காணிக்கை கடவுளுக்காக அவங்க கொடுப்பாங்க. இங்கே ஒன்று கொடுப்பாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அப்படி செய்கிறதா இருக்கிறது. அது சகோதரி அப்படியே கொடுத்தனால என்ன பண்ணாங்க தெரியும், கடவுள் ஆசீர்வித்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பசங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய செட் ஆகிட்டான்னு. இப்போ பசங்க எல்லாம் அன்றைக்கு லாரியில் பெரிய பெரிய வேனில் காய்கறிலாம் ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னை போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தன் பெங்களூருக்கு போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. லாரியில் போயிட்டு சேல்ஸ் பண்ண. இங்கே தெருவில் விற்றுட்டு இருந்தவங்க இன்றைக்கி லாரியில் போயிட்டுருக்குறாங்க. இந்த அம்மா சொல்ல, என்னம்மா கடையில் இல்லையா? நான் கடை வைக்கிறது. எல்லா பசங்கள்லாம் தலை தூக்கிட்டானுங்க. அவங்கெல்லாம் எல்லா காயெல்லாம் சென்னைக்கும் அங்கேயும் டவுனுக்கு கொண்டு போயிட்டு விற்கிறாங்க. லாரியாக போகுதுன்னு சொல்ல தெரியல. என் அன்பானுடைய கடவுளை அப்படிப்பட்ட நிலையில் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். 10 பங்கு ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற பொழுது ஆசீர்வாதம் இருக்கும். எந்த அளவில் அது கொடுக்கிற அப்படின்னு இருக்கும். அம்மிக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி போடுவேன், வானத்தின் கதவை திறப்பேன் சொல்லுகிறவர் அப்படி மாறிவிடவில்லை, மாறிவிடவில்லை, செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய ஆசி செல்வத்தை அளிக்கும்னு பார்த்தோம் அல்லவா? பிரியமானவர்களே, 10 பங்கு கொடுக்கப்பட வேண்டும் சில பேர் நினைப்பார்கள். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நினைப்பார்கள். இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரமே. நாம் பைபிளை படித்து கொண்டு வரணும். புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது 10 கொடுக்கணும், கொடுங்க, ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆசீர்வதிப்பதே ஆண்டவருடைய திருவிழம். அதனால அங்க மாத்திரம் சொல்லிட்டு பின்னாடி விட்டுருவாரா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மாத்திரம் சொல்லிட்டு விட்டுருவாரா? இல்லை, புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து எல்லாம் எடுத்திருக்கிறேன், பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 23வது அந்த பரிசேயர் மட்டும் தான், பரிசேயர் சரிசேயர் அப்படிலாம் சொல்லிட்டாங்களா, அது மாதிரி தான். மத்தேயு 23ல் 23 அங்கே பரிசேயர் சரிசேயர் சொல்லும்போது அவங்க சொல்கிறாரு, ஏசாண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் படித்து பாருங்க. மத்தேயு 23 நான் பார்க்கணும் இருக்கும். அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இல்லை, பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை எடுக்கணும், பார்க்கணும் இருக்கும். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். 10ல் 1 பங்கு படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. அவற்றையும் என்ன அர்த்தம்? 10ல் பங்கு கொடுக்கறதையும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவற்றையும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாரு. வார்த்தை பார்க்கணும். வார்த்தை எனக்கு ஆண்டவர் ஏமாதிரி இல்லை அப்படி சொல்லு. வார்த்தையும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. 10ல் பங்கு விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி, இது விடுங்க. எபிரேயர் திருமுக எடுங்க. எபிரேயர் திருமுகத்தை எடுத்துட்டு 7ஆம் அதிகாரம் எடுங்க. திரும்ப 7ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு நீங்க பாப்பீங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் அது 4வது வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிங்க. 4, 5 கூட படிக்கணும். நம் குல முதல்வர் ஆபிரகாமே தாம் போரில் கைப்பற்றிய பொருள்களுள் 10ல் 1 பகுதியை இவருக்கு அளித்தார் என்றால் இவர் எத்துணை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். லேவியின் குலத்தவர்கள் குருத்துவ பணி ஏற்பவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி 10ல் 1 பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு. மக்கள் ஆபிரகாமின் மரபில் தோன்றிய தம் சகோதர சகோதரிகள் இருந்தும் அவர்களிடம் இருந்தும் இதை பெறுகின்றனர். அப்படியே நீங்க படிச்சு பாருங்க. 10ல் 1 பங்கு பெற வேண்டும், 10ல் 1 பங்கு கொடுக்கப்படும், 10ல் 1 பங்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நாம் கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதம். 10ல் 1 பங்கு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவரே, காணிக்கை குறித்து நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். காணிக்கை குறித்து நான் பார்க்கிற பொழுது நாளை தினத்தில் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நேரம் ஆகிப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு காணிக்கை பற்றி பார்க்குற பொழுது இன்றைக்கி மக்கள் எப்படி காணிக்கை 10ல் 1 பங்கு வேற, காணிக்கை வேறு இல்லைங்களா? காணிக்கை பற்றி பார்க்குற பொழுது 2 கொரிந்தியர்
2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்க படிச்சுக்கிடுங்க. இதை படிச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க. இந்த கருத்தை நான் அடுத்த வகுப்பிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனம் காணிக்கு போய் சொல்ல போறேன். நாளைக்கு சொல்லலாம். ஒரு நிமிடம் அப்படியே நாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். இந்த நேரத்தில் உண்மை ஒப்பு கொடுக்கலாம். சிறப்பாக வறுமையிலும் ஏழ்மையிலும் கடன் தொலைந்து இருக்கிற அன்பான சகோதரமே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்பதையும் உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி செயல்படுத்துங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? கரங்களை விரிப்போமா? ஒப்புக்கெடுக்கலாம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? அப்படியே கை கூட்டி கரகு ஊத்துங்க. என்னை தாயின் கருவயிற்றில் உருவாக்கினவரே, இதுவரை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வை நீர் அறிந்தபடினாலே இன்று எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒத்துருமல்ல, எத்தனையோ மக்கள் இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தானே இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை கொடுக்க முடியாது செய்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர் என்று அனுபவிக்கணும் ஆண்டவரே. அண்ட சராசரெல்லாம் முழுதாக இருக்கிற பொழுது நாங்கள் ஏழ்மையா இருப்பது தகுதியில்லை ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நாங்கள் ஆண்டவரை ஏழ்மையிலும் வாழ்வது, ஏழ்மை வறுமையிலும் வருவது சரியில்லை ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை, சிந்தனை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி கரங்களை விரிங்க சகோதரமே, கரங்களை விரிங்க. விசேஷமா கடன் பாரத்தோடு கூட இருக்கிறவர்கள் கரை விடுங்க. அவர் நம்மை பார்க்கிறார், நம்ம ஜெபங்களை கேட்கிறார், மனம் இறங்குகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிய வானத்தின் கதவை திறக்கப் போகிறார். பரலோகத்தின் கதவு திறக்கப்படும். மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தோமே. வானத்தின் பல கண்களை திறந்து பொங்கி வழிபடி உன்னை ஆசீர்வதிக்கிறா இல்லையா என்று சோதித்து பார் என்று சொன்னாரே. அவர் அப்படியாய் செய்வார். வாக்கு கொடுக்கிறவரும் வாக்கு மாறுவரும் ஆகிய ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன்.